இன்றைய நிலை. அன்புடன் எல்கேஎன். இந்த தேர்தல் ஆணையம் எத்தனையோ விசித்திரமான பல தேர்தல்களை கண்டிருக்கிறது. எத்தனையோ புதுமையான கட்சிகளின் கூட்டணிகளை கண்டிருக்கிறது. ஆனால் இனிவரும் 2026 தேர்தல் விசித்திரமானதும் அல்ல, கூட்டணிகளும் புதுமையான கட்சிகளின் கூட்டணியும் அல்ல. எல்லாம் காலத்தின் கட்டாயம். ஆனால் வாக்களிப்பவர்கள் மக்கள்தானே. வாழ்க்கைக்காக சர்வசாதாரணமாக வாழும் மக்கள்தான் ஓட்டு போடுபவர்கள். அது இந்த தேர்தல் ஆணையத்திற்கு நன்றாக தெரியும். ஆகவே கட்சிகளுக்கான வரையறைகளை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. கட்சி கூட்டத்திற்கு கூட்டணிக்காக நாம் போகிறோம், கூட்டணி சேர்பவர்களை பார்க்கிறோம். கூட்டணியே வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் வாக்குறுதிகள் தரப்படுகின்றன. வாக்குறுதிகள் நிறைய வருகின்றன. அவையெல்லாம் கட்டுப்படுத்துகிறது இந்த தேர்தல் ஆணையம். வாக்குறுதிகள் எல்லாம் மற்றவர்களுக்காக அல்ல, நமக்காகத்தான் வருகின்றது. வாக்குறுதிகள் நிறைய வருகின்றன என்று சொல்லுகிறீர்களே, உனக்கென்ன அக்கறை தனியாக என்று கேட்கிறீர்களா? மற்றவர்களுக்கு இல்லாத அக்கறை இல்லை, எனக்கும் தான். கூட்டணிகளை தரும் வாக்குறுதிகள் இன்று மக்கள் நீதிமன்றத்தில் கேட்கும் கேள்விகளாக இருக்கின்றன. மக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சொல்லும் வாக்குறுதிகளாக இருக்கிறதா அல்லது வாக்குகளை கவர்வதற்காக உள்ளதா என்று கேட்கிறார்கள். அரசியல் கட்சிகள் சொல்கின்றன, எங்களிடம் கனவுகள் இருக்கிறது, ஆனால் அவற்றை நிறைவேற்ற திட்டங்கள் வேண்டும் என்கிறார்கள். ஏன் உங்களிடம் திட்டங்கள் இல்லையா? எல்லா கட்சியினரும் வாக்களிப்பவர் மக்களை தேடி தேடி வீடு வீடாக வருகிறார்கள். ஆனால் பொதுவாக அவற்றில் சுயநலம் மட்டுமல்ல, பொதுநலமும் இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் பல துன்பங்களையும் காட்டாறுகளைப் போன்று குறைகளையும் தாண்டித்தான் வந்திருக்கிறோம் இந்த நாட்டு மக்களாகிய நாம். அவைகளை ஆட்சியில் இருப்பவர்கள், கட்சியில் இருக்கும் தலைவர்கள் கேட்க வேண்டாமா? அவற்றை நீக்க வேண்டாமா? இவையெல்லாம் கட்சிகளின் கடமை இல்லையா? தமிழ்நாட்டில் பிறந்தவர்களுக்கு இருப்பதற்கு ஒரு கூட்டணி, மத்தியில் ஒரு கூட்டணி, மாநிலத்தில் ஒரு கூட்டணி. நான் குறை கூற விரும்பவில்லை. தேர்தல் நாள் என்ன ஒரு மகிழ்வான நாள் அனைவருக்கும். கட்சிகளும் வேட்பாளர்களும் மக்களை சந்தித்து ஓட்டுகளை சேகரிக்க வீடு வீடாக சென்று கும்பிடு போட்டு தேர்தல் நாள் வரை செல்லுகிறார். மங்களமான அந்த நாள். ஆனால் மக்கள் கையில்தான் ஓட்டுரிமை. கட்சிகள் அனைத்தும் கவலைப்படும் நாள். செழித்து வாழ்ந்த ஒரு நாடு இன்று கூட்டணி கட்சிகளின் வாக்குறுதிகளின் நம்பிக்கையில் உள்ளது. கையில் ஓட்டு போடும் உரிமை மக்களை கவர அனைத்து கட்சியினரும் வீடு வீடாக சென்று வாக்குறுதிகளை அள்ளித் தெளிக்கிறார்கள். மக்களே, நாங்களும் வாக்குறுதிகளை தருவோம், ஆனால் நிறைவேற்றுவது சூழ்நிலைகளை பொறுத்தது என்கிறார்கள். நாங்கள் திட்டங்களை தயாராக வைத்திருக்கிறோம். ஆட்சிக்கு வருவது வாக்களிப்பவர்களின் கையில்தான் உள்ளது என்கிறார்கள். ஓட்டு சேகரித்து வாக்களிப்பவர்களை கொடுத்து கும்பிடுகிறார். மக்கள் ஓட்டுரிமைகள் உள்ளவர்கள்தான். ஓட்டுக்காக பேசுகிறார்கள், பார்க்கிறார்கள், வெற்றுக்காக ஓடுகிறார்கள், பேசுகிறார்கள், தேர்தல் நாள் வரை ஓடுகிறார்கள். அவர்களுக்காக கட்சியினை உழைத்தார்கள். ஏன்? ஓட்டு பெட்டி நிறைய வேண்டும் என்று, மக்களுக்கு உதவ வேண்டும் என்று வருகிறார்கள். ஏன்? அவர்கள் கட்சிக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்று. கட்சியின் பெயரால், கூட்டணியின் பெயரால் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று சத்தியம் செய்யும் வேட்பாளர்கள். வேறு வழியில்லை, நம்பித்தான் ஆக வேண்டும். தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு குடிமகனுக்கு ஓட்டுரைக்கும் உரிமை இல்லையா? நினைத்திருந்தால் லட்சாதிபதி ஆகியிருக்கலாம்,
கொஞ்சம் விட்டு கொடுத்தால் வென்று எம்எல்ஏ ஆகியிருக்கலாம், மந்திரி பதவிகள் கிடைத்திருக்கும், மீண்டும் ஆட்சிக்கட்டலில் அமர்ந்திருப்பார்கள் என்று கற்பனை செய்கிறார்கள் வேட்பாளர்கள். அதனால் பயந்து ஓடுகிறார்கள் பலர். பணம் துரத்துகிறது. ஓடினார்கள் கட்சி பதவிக்காக, தங்களின் சுயநலத்திற்காக மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்திற்காகவும் ஓடுகிறார்கள். தேர்தல் நாள் வரை ஓடுகிறார்கள். அந்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டியது யார்? யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் தேர்தலில் வென்றாக வேண்டும், ஜெயிக்க வேண்டும், பதவி வேண்டும், ஆட்சி வேண்டும், எல்லாம். கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக வாக்குறுதிகளை சுலபமாக கூறுகிறார்கள். இதையெல்லாம் தேர்தல் வரும்போது தவிர்க்க முடியாத ஒன்று. அனைத்தும் நிறைவேற்றப்படுமா என்று பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு, ஆட்சியில் பங்கு, அதிகாரம் என்று ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய சுயநலத்துக்காக இவ்வளவு தொகுதிகள் என்றும், பதவி என்றும், அதிகாரம் என்றும் கூடி பேசுகிறார்கள். தேர்தல் நாள் வரை பேசுகிறார்கள். குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று உத்திகள் வகுக்கிறார்கள். புரிந்துணர்வு கூட்டங்களை நடத்துகிறார்கள். தாங்கள் தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சிகளும் முழக்கம் செய்கிறார்கள். இதைத்தானா இந்த மக்கள் விரும்புகிறார்கள்? நான் தான் முதல்வர், நான் தான் துணை முதல்வர் என கட்சிகள் எல்லாருமே கூட்டங்களை போட்டு பேசுகிறார்கள். கடைசி நாள் வரை பேசுகிறார்கள். இவர்களை பொறுத்து கொள்ள முடியுமா? பொறுத்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் மக்கள்தான் இந்நாட்டின் மன்னர்கள். அவர்களின் ஓட்டுக்கள் தான் ஆட்சியை நிர்ணயிக்கும். ஓட்டளிப்பது மக்களின் உரிமை. இதை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை. வேட்பாளர்கள் வருகிறார்கள். வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா என்றால் தெரியவில்லை. குறைந்தபட்ச பொது திட்டங்களை நிறைவேற்றுகிறார்களா என்றால் நிறைவேற்றுகிறார்கள். சுதந்திரம் அடைந்து இவ்வளவு நாட்கள் வரை நாடு நன்றாக முன்னேறித்தான் இருக்கிறது. 70%. ஒரு சில கட்சிகள் தங்களுடைய சுயநலத்திற்காக, ஓட்டுக்களை சேகரிப்பதற்காக வாக்குறுதிகளை தருகிறார்கள். வென்ற பின் ஆட்சி அமைப்போம் என்று கூறுகிறார்கள். ஆனால் மக்களை சென்று பார்ப்பதே இல்லை. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்று மக்கள் தான் எண்ணி பார்க்க வேண்டும். பேசுகிறார்கள். மக்கள் மகிழ்ச்சியடைய விட்டார்களா என்றால் அதுதான் இல்லை. எல்லை வரை பேசுகிறார்கள். எல்லாம் எதற்காக? தேர்தலில் வெற்றி, பதவி, ஆட்சி, அதிகாரம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நமது சுதந்திர நாட்டின் ஜனநாயகம், அதை நிறைவேற்றும் தேர்தல் ஆணையம். இவற்றையெல்லாம் கேட்க வேண்டும். இவையெல்லாம் யாருக்கு உரிமை? ஓட்டு போடும் மக்களின் உரிமையா? அல்லது கட்சிகள் அமைக்கும் வேட்பாளர்களின் உரிமையா? தலைவர்கள் தரும் வாக்குறுதிகளின் உரிமையா? யாருக்கு உரிமை? வாக்குறுதியின் பெயரால் மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு கட்சி பொதுக்கூட்டங்களில் பேசுபவர்களின் உரிமையா? பேசுபவர்கள் எல்லோரும் மனிதத்தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். கட்சியில் இருக்கும் வேட்பாளர்கள் தங்கள் கட்சிக்காக பாடுபட வேண்டும். தாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற பாடுபட வேண்டும். பொருளாதாரம், சமூகம், மதம், இனம் போன்ற எந்த வேற்றுமைகளும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சிகளும் மக்களின் நலன்களையும் முன்னிறுத்தியே கட்சிகள் தங்கள் பதவிகளை பெற்று மக்களுக்கான ஆட்சிகளை அமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்குமான ஆசை. அதை நிறைவேற்றுமா? அதை இந்த தேர்தல் ஆணையம் கவனிக்க வேண்டும். தேர்தல் முடிந்துவிட்டால் அவர்களின் கடமை முடிந்துவிட்டது என்று அர்த்தமல்ல. ஆட்சி கட்டலில் அமர்பவர்கள் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும். மக்களும் அதற்காக ஓட்டுரிமையை அளித்து தங்கள் ஜனநாயக கடமைகளை பார்க்க வேண்டும். இதுதான் மக்களுடைய உரிமை. வேட்பாளர்களுக்கும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டியது கடமை. ஒவ்வொரு கட்சிகளும் தாங்கள் பதவிக்கு வந்தால் அதை செய்வோம், இதை செய்வோம் என்று சொல்வதை நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் அவர்களுக்கு இருக்கின்றன. இது ஜனநாயகம் கொடுத்துள்ள உரிமை. ஆகவே இந்த நாட்டின் மக்களுக்காக பாடுபடுவோம் என்று உறுதியளிக்கும் கட்சிகளும்
கூட்டணி கட்சிகளும் அவற்றில் வந்து சேரும் சுயநலத்திற்காக வந்து சேரும் கட்சிகளும் அவற்றின் தலைவர்களும் வேட்பாளர்களும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று உறுதியுடன் தேர்தலை சந்திக்க வேண்டும். பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் பேசுகிறார்கள், தேர்தல் நாள் வரை பேசுகிறார்கள். அதை செய்வோம் இதை செய்வோம் என்று அனைத்து கட்சிகளின் கூட்டங்களை போடுகிறார்கள். அவரவர் சுயநலத்திற்காக இந்த தொகுதி அந்த தொகுதி என்று வாதிடுகிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்கப் போவது மக்கள்தான். அவர்களும் இந்த நாட்டின் உரிமையைக்காக கொண்டாடுபவர்கள்தான். ஆகவே மக்களே, சிந்தித்து இந்த தேர்தல் நாளில் ஓட்டளியுங்கள். மக்களுக்காக, அந்த மக்களின் பெயரால் பராசக்தியின் ஆணையால் ஆணையளியுங்கள் என்று கூறினார்களே, அந்த மக்களுக்காக, மக்கள் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சிக்காக மக்களை தேர்ந்தெடுத்து மக்களை ஓட்டளியுங்கள். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மக்களை நினைத்து இப்பொழுதுள்ள மக்களின் சுதந்திரத்திற்காக வாக்களியுங்கள். நம் நாடு முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் கட்சிகளின் வேட்பாளர்களுக்காக ஓட்டளியுங்கள். அதுவே நீங்கள் செய்யும் ஜனநாயக கடமை. ஆகவே மறக்காமல் சென்று ஓட்டளியுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம். வணக்கம். இவைதான் வேட்பாளர்கள் கூறும் நாள். அந்த தேர்தல் நாள் மகிழ்வுடன் நீங்கள் எதிர்பாருங்கள். 2026ஆம் ஆண்டு தேர்தல் மக்களுக்கும் மகிழ்ச்சி, வேட்பாளர்களுக்கும் கட்சியின் தலைவர்களுக்கும் மகிழ்வான நாள்.